பூனை குறுக்க போச்சு அவசகனம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க அது அப்படியே பேச்சு வாக்குல மருகி மருகி இன்னைக்கும் பூனை குறுக்க போச்சுன்னா ஐயோ அந்த பூனைக்காரையும் சரியா வராது. ஏன்னா நம்ம எண்ணம் போலதாங்க நம்ம வாழ்க்கை. ஸோ அந்த பூனைன்றது யாரோட வாகனமா இருக்குன்னா சஷ்டி தேவியோட வாகனமா இருக்கு. அந்த சஷ்டினா யாரு? சட்டியில் இருக்க அகப்பையில் வரும் சொல்லக்கூடிய முருகனோட மனைவி தேவயானையின் பேரு தான் சஷ்டி. இந்த சஷ்டியை நோக்க சரவண பவனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முருகனோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் பொன் பொருள் செல்வ செல்வாக்கு ரோகம் இல்லாத வாழ்க்கை வந்து கிடைக்கும். இப்போ யார் வீட்டுக்கு பூனை வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஆஸ்துமா பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு இந்த பிராணிகள்ல அலர்ஜி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நபர்கள் வந்து பூனை வர்றத தவிர்க்கலாம். சரி, இப்போ நான் எடுத்துனா கூட இந்த இந்த பூனை அப்படின்றது ஒரு விதமான பயம் இருக்கும். ஏன்னா பூனை வந்து நீங்க கார்னரைஸ் பண்ணும் பொழுது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான ஒரு புலியாகவும் ஒரு சிங்கமாகவும் மாறும். அது நீங்க பார்த்தாலே தெரியும், அதோட கீறல்கள் இருக்கும். அந்த பூனையோட தன்மை என்னன்னா உங்களுக்கு நல்ல ஆற்றலை வீட்டில் கொடுக்கும். பூனை எந்த இடத்துல நல்ல ஆற்றல் இருக்கோ அங்க மட்டும்தான் அது வரும். அந்த இடத்துல தான் குட்டிகள் ஈன்றெடுக்கும்.